பெரியாழ்வார் திருமொழியில் முதல் 10 2ஆம் திருமொழி 4ஆம் பாசுரம். உழந்தாள் நறுனை ஓரோர் தடா உண்ண இழந்தாள் எரிவினால் ஈர்த்து எழில் மத்தின் பழந்தாம்பால் ஓச்ச பயத்தால் தவழ்ந்தான் முழந்தாள் இருந்தவா காணீரே முகிழ் முலையீர் வந்து காணீரே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். ஆய்ச்சியர் கோபிமார்கள்லாம் ஆய்ச்சியர்கள்லாம் என்ன பண்ணா, மெய் மறந்து கண்ணனோட கண்ணுக்கால் அழகை பார்த்துட்டு இருந்தா இல்லையா. திடம்னு பார்த்தா கண்ணனை காணோம். ஏன்டா அது குழந்தை பிறந்து 1 மாதம் தானே ஆறுது, அதுக்குள்ளே தவழ்ந்து எங்கும் போக முடியாது அப்படின்னு பார்த்தா குழந்தை அப்படியே தவழ்ந்து பானை இருந்த ரூம்குள்ளே போய் எல்லா நெய்யும் சாப்பிட்டுட்டானா. எல்லா பானையிலையும் யசோதை நெய் பண்ணி வச்சிருக்கா. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு உக்காந்துருக்கானா. உடனே பெரியாழ்வார் தாம்பு கயிறு எடுக்க வந்துட்டாராம். இவ்வளோ வருஷமும் செஞ்சால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தாம்பு கயிறு எடுக்க குழந்தை என்ன பண்ணிட்டு தவழ்ந்து போக இந்த குழந்தையோட முழங்கால்களின் அழகை பார்ப்பதை சொல்வது தான் இந்த பாசுரம். யசோதை பெரிய பெரிய தடாவில் கஷ்டப்பட்டு சேர்த்திருந்த நறுமணமிக்க நெய்யை சாக்ஷாத் பகவானான கண்ணபிரான் 1 மாத குழந்தையாக இருந்தபோதும் தவழ்ந்து நெய் வைத்திருக்கும் அறைக்குள்ளே போய் ஒவ்வொரு தடாவாக எல்லா உருக்கிய வெண்ணையும் சாப்பிட்டுட்டானா. பெரியாழ்வார் யசோதை குழந்தையை தேடிக்கொண்டு வந்தாளா. கண்ணன் எல்லா நெய்யும் சாப்பிட்டுட்டு சமத்து குழந்தைய உட்கார்ந்துருக்கிறத பார்த்தாராம். அனைத்தையும் இழந்தேனே அப்படின்னு அரட்டினாளாம். என்ன நெய் காலியானதற்கா? இல்லை, குழந்தை இவ்வளவு நெய் சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்காகும், குழந்தைய இழந்து விடுவேனோ அப்படிங்கிற பயத்தில் புலம்பினாலாம் பெரியாழ்வார் யசோதை. குழந்தை தான் உலகுண்ட பெருவாயனாச்சே, அவனுக்கு ஒன்றும் ஆகாது. ஆனாலும் குழந்தைக்கு மேலே இவருக்குள்ள பாசத்தால் ரொம்ப பயந்து போயிட்டாராம். சரி, இனிமேல் கண்டித்து தான் வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு அழகான மத்து, அப்புறம் பழைய தாம்பு கயிறு 2 எடுத்துன்னு குழந்தைய பிடித்து அதை கட்டி போடலான்னு கையை அப்படி ஓங்கி அடிக்கிற மாதிரி ஒரு பாவனை தான் பண்ண. உடனே அந்த குழந்தை அப்படியே ரொம்ப பயந்து அம்மா அடிக்காத அப்படின்னு அலறித்தான். உடல் வியர்த்து போயிடுத்தான். கண்களில் இந்த நீர் தழும்ப அப்படியே உதடெல்லாம் துடிக்க பயங்கரமாக நடிச்சுட்டானா. தாய் யசோதே பயந்து போயிட்டான்னு நம்ம நிஜமாவே அடிச்சிட்டோமோ அப்படின்னு பயந்தே போயிட்டாளாம். கண்ணன் அப்படி பயத்தால் அப்படி தவழ்ந்து போக யசோதை அவனை துரத்த தவழும்போது அந்த அழகான முழங்காலை பார்த்த யசோதை தாம்பு கயிறு அப்படியே கீழே போட்டுட்டு குழந்தைய தூக்கி தவழ்ந்து வந்து அந்த முழங்கால் அழகை பார்க்க எல்லாரும் வாருங்கோ அப்படின்னு கோபிமார்களெல்லாம் கூப்பிட்றாரோம். அப்புறம் அந்த குழந்தைக்கு வலிக்குள்ளே அந்த முழங்கால் தவழ்ந்து போச்சே, அதுக்கு பல்லாண்டு பாட வேண்டாமா? வளர்மலையில் வாங்கோ வந்து எல்லாரும் பார்த்துட்டு திருஷ்டி கழிக்கிற மாதிரி எல்லாரும் அதுக்கு பல்லாண்டு பாடுங்கோ அப்படின்னு அழைக்கிறாராம்.